ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பொரி வச்சு 2 விதமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று காரம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேங்க. அதை தண்ணியில் சேர்த்துட்டு உடனே தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியில் பொரியை நனைச்சிட்டு கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு வேற ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம வீட்டில் பொரி சில நேரத்தில் நமத்து போயிருக்கும். ஸோ அந்த பொரியை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷான பொரி தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. பொரியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு உடனே இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. அதை நல்லா இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் மசிச்சுட்டும் சேர்க்கல, இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணினது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணினது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை நல்லா இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் துருவி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. கடலை மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இது இருக்கட்டும். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3 பிரெட் துண்டு எடுத்திருக்கேன். பிரெட் துண்டை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 3 பிரெட் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 எடுத்திங்கனாலே போதும். ப்ரெட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்குலேயே ஈரப்பதம் இருக்கும், பொரியிலேயே ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதமே போதும். அந்த ஈரப்பதத்துலேயே இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்க வேணாம். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு ஒரு கட்லெட் ஷேஃபுக்கு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போது இதை நம்ம மீதம் இருக்க அந்த பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம 3 ப்ரெட்டு அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருந்தோம். மீதம் இருக்க பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நீங்கள் மாவை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீதம் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்போ உங்களுக்கு ப்ரெட்டு சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக்காக எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் எடுத்துருக்கனால லைட்டாக எனக்கு ஒட்டுது. இப்போ 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இது எண்ணெயை சுத்தமாக நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம ப்ரெட்டு, வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, பொரி இதெல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஸ் இருந்தால் வச்சு சர்வ் பண்ணுங்கள். பொரி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பில் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேங்க. இதை நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு பொரி நல்லா தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகணும். ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம தண்ணியிலே அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நனைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போது பொரி எல்லாத்தையுமே நான் வடித்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு நைஸான விழுதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துருக்கீங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம பொரி எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்லேயே அளந்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பேனில் வடிகட்டி சேர்த்துருங்க.
வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொரியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாங்க. 3 கப் அளவுக்கு பொரிக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா சரியான இனிப்பாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு நான் இதில் சேர்த்துருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட பொரியோடைய வாசனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பொரியோடைய ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. நல்லா சேர்த்து கலந்துட்டு கடைசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கீங்க. இது நல்ல ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாகவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். சேர்த்தது நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். பொரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் அப்படியே சுட சுட ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே கேசரி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி இருக்கும். இதை நம்ம பொரியில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்வீட் கார ரெசிபி ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.